இந்த அசம்பாவிதம் எத்தனையோ இடங்களில் நடந்திருக்க வேண்டும். புரிகிறதா? அது திருச்சியில் நடந்திருக்க வாய்ப்புண்டு, நாகப்பட்டினத்தில் நடந்திருக்க வாய்ப்புண்டு, திருவாரூரில் நடந்திருக்க வாய்ப்புண்டு, அதே போன்று இந்த நாமக்கல்லில் நடந்திருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்பொழுது இத்தனை இடங்களில் போட்டி போட்டுக்கொண்டு பல்லாயிரக்கணக்கில் அவருக்கு முன்னாடி போய் நீங்கள் திரளுகிறீர்கள். அப்படி திரண்டு நின்று நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள்? விஜய் என்ற ஒரு சினிமா நடிகராகத்தான் நீங்கள் போய் பார்க்கிறீர்களே தவிர விஜய் என்ற அரசியல் தலைவரை நீங்கள் போய் பார்க்கவில்லை. ஒரு அரசியல் தலைவரை பார்ப்பதற்கு இவ்வளவு ஆர்வத்தோடு முட்டி மோதி முன்னாலே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நின்று பேசுகிற இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபடியே நீங்கள் பார்த்தாலும் தூரத்தில் அவர் தெரியலாம். அவர் பேச்சு ஒலிபெருக்கிகள் வழியாக செவியில் வந்து